அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பரப்ப வராருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பண வரவு சார்ந்த விஷயங்கள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி அன்பு, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, எல்லாருடைய ஒரு நலனும் கருதி வாழக்கூடிய ஒரு நல்ல அன்புள்ளம் கொண்ட ராசி தான் மீனராசிக்காரர். உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான், முருகருடைய அம்சம் கொண்டவங்க. உண்மையை சொல்ல போனோம்னா பாக்கியாதிபதிங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே இறைவனுடைய ஒரு அம்சத்தை பொருந்தியவங்க தான் மீன ராசிக்காரர். அதனால தான் சிலருக்கு பார்த்தோம்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம் நீங்கள் போன நேரம் அவங்களுக்கு தீர்த்து வைப்பீங்க. சிலர் குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணி போன இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வந்திருக்கும். நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் அசால்ட்டாக இருந்தாருங்க, ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ண பிறகு தான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவீங்கள்ல, மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மங்களகரமான ராசி மீனராசி, நல்ல உள்ளம் கொண்டவங்க ராசி மீனராசி. இதில் 2ஆம் அதிபதி அப்படின்னா ஒருத்தருடைய 2ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமானது. பணங்காசு குறிக்கக்கூடிய இடம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், அது உங்களுக்கு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் தான் ஒருத்தருக்கு உற்சாகம், வேகம், தைரியம், தனம், இதெல்லாமே இந்த செவ்வாய் பலம் பொருந்திய கிரகமாதிபதி வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு செல்வம் சம்பாதிச்சாலும் அது செல்வாக்கு மன நிறைவாக சம்பாதிப்பீங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கூட மனசார வாழ்த்தி கொடுப்பீங்க, நல்லா இருப்பா அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் 10 ரூபா வந்தாலும் அது போதும்னு நினச்சி நிம்மதியாக வாழக்கூடியவங்க தெரிஞ்சவங்க தான் அந்த மீன ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி வீட்டுக்கு ஆட்சியாக போகிறது ரொம்ப அற்புதங்க. கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது, உடம்பாரோக்கியம்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்குது, மறு நேரத்தில் பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் நம்மள நினச்சி பார்க்குறது இல்லை, இடைஞ்சல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க, எல்லாம் புரியுதுங்க, சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா யாருக்கிட்ட அன்பு வைக்கிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க, சரிங்களா? சில நேரங்களில் பார்த்தோம்னா சரியான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரு முடிவு பார்த்தோம்னா இது ஓகே ஆகிற மாதிரியே இருக்குது, மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறம் பார்த்தோம்னா அந்த வேலையை நம்ம தள்ளி போடுற சூழ்நிலை. இது வேலை மட்டும் சொல்லலைங்க, சரிங்களா? சிலருக்கு வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. சரியான தீர்வு அப்படின்னா தீர்வுங்கிறது அது வேறு, ஒரு முடிவு எடுத்தால் தானே தீர்வுக்கு கொண்டுட்டு வர முடியும், ஆச்சுங்களா? இது ரைட்டாக தப்பா, நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல, நம்ம பிடிச்சதை நடத்தி காட்ட முடியல, எதிர்பார்க்குற விஷயம் வரமாட்டேங்குதுன்னா நடக்க மாட்டேங்குது, நடக்கிற மாதிரியே இருக்குது, மறுபடியும் தள்ளி போகுது. நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படின்னா, நாம் நல்லா இருந்தால் 4 பேருக்கும் இல்லை பல பேருக்கு நல்லது பண்ணுவோம். அந்த குணம் கொண்டவங்க தான் மீனராசிக்காரர். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே எப்பவும் உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டால் கூட பெருசாக தான் ஆசைப்படுவீங்க, ஆனால் தேவையில்லாத ஆசைப்பட மாட்டீங்க, தப்பான குறுக்கு வழியிலே ஆசைப்பட மாட்டீங்க, சரிங்களா? ஆனால் அது ஆன்மீகத்துக்கு இருக்கும், சமுதாயத்துக்காக இருக்கும், இல்லையா? கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். அப்படிலாம் பார்த்தோம்னா வாழ்க்கையே நீங்கள்லாம் பணங்காசுக்கு ஆசைப்பட்டெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்கிறேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இது மனசுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு, அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பெருந்தன்மை கொண்ட ராசி. இப்பேற்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளும் சந்திச்சிட்டிங்க, சரிங்களா? இப்படி ஒரு மன அழுத்தத்தில் அது இந்த ஒரு 3 வருஷமாக ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்குது, சரிங்களா? படுத்த சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது,
நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க, நைட்டெல்லாம் தூக்க மாட்டேங்குது, எங்கேயாவது போய் அமைதியான ஒரு இடத்துல இருந்துட்டு வரலாமா, இங்கே போய் ஒரு கோயிலில் போய் தங்கிட்டு இருந்துடலாம், இல்லை சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, இப்படிலாம் தோணும். சரிங்களா? ஏன்னா முதல்லலாம் அப்படி இல்லைங்க, நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக நான் பாட்டில் குழந்தைத்தனமாக இருப்பேன், கள்ளங்கோடம் இல்லாமல் இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் பணம் காசு வந்து வந்தது, நிம்மதி இருந்தது. நான் சொல்கிறது என்னென்னா, மனுஷனுக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதி இல்லை, முள்ளு குத்துற மாதிரி குத்திட்டு இருக்கு என்ன ஜென்மத்தில் சனி. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த குழப்பங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம்னு ஒரு இடத்துக்கு போவீங்க, பார்த்தோம்னா இன்றைக்கி போகலாம்னு நினைப்பீங்க, போவீங்க, போக முடியாது, ஒரு வேளை போனாலும் அந்த வேலை நடக்கலை, அடுத்து வரதான் ஆக மாட்டிருக்குது. இப்படியே தான் இது. இப்படி இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு வந்திருக்கும், உங்கள் தாயார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வீட்டு தேவைகளுக்கு சில செலவுகள் பண்ணுவீங்க, ஆனால் முழுசாக செஞ்சு ஒரு ஃபினிஷ் பண்ண முடியாது. அது வீடு கட்டுறதா இருந்தாலும் முழுசாக கட்டி இருக்கிறதுக்கு முடியாது. இடம் வாங்கலாம், கிரையம் பண்ணலாம்னு நினச்சிருந்தாலும் நமக்கு பிடிச்ச இடம் கிடச்சிருக்காது. அப்படி கிடச்சிருந்தாலும் கிரையம் பண்ணுறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்படி. அப்புறம் இந்த வண்டி வாகனமெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சாலும் வந்து அடிக்கடி ஏதோ ஃபால்ட்டு, நம்ம நினச்ச வண்டி வாங்கலை, கிடச்ச வண்டியும் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி வந்து ஒரு சிறப்பாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா. இந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஜாக்பட் அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்காந்துட்டார். அப்போ அந்த குரு பலத்தோடு வந்து உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும், பிடிச்ச வாழ்க்கை, நினச்ச மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணால் கூட, ஒரு விசிட், ஒரு கோயிலுக்கே போனால் கூட சிறப்பாக போய்டும், ஒரு டூரிஸ்ட் ஒரு பிளேஸ் ஒரு விசிட் போயிட்டு வந்தால் கூட சிறப்பாக இருக்கும், ஒரு உறவினர் வீட்டுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கோ போனால் கூட, முதலெல்லாம் போனோம்னா போகும்போது இருக்கிற விருப்பம் போன்ட்டு வந்த பிறகு இல்லை, சங்கடமாகி போச்சு. இப்படி தான் இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனால் கூட போகும்போது நல்ல சந்தோஷமாக போய் சாமி கும்பிட்டு வந்தேங்க, ஆனால் வந்த பிறகு பார்த்தோம்னா எல்லாம் வித்தியாசம் தெரியல. என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட பழகி என்ன பண்ணுறது, சொந்த பந்தம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணினேன். இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னை பார்த்து எப்படி நினைக்கிறாங்க. இதுதான் நடத்துது. மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உபதேசம் பண்ணுறவங்க தான், ஆனால் தன்னலம் சுயநலம் நினச்சி வாழக்கூடிய தெரியாத ராசி அன்பான ராசி மீனராசி. ஆனால் அன்பால் உங்களை ஏமாற்றிடுவாங்க, அதுதான் பிரச்சனை. ஏமாற்ற பட்டுட்டீங்க. சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நடக்கக்கூடிய முழுமையான பலம் அற்புதமாக இருக்குது. தனம் பெருகெடுத்து ஓடும். அப்படின்னா வரவு பணம் வரும். ஒரு இடத்துல பணம் சிக்கிருச்சு, அந்த பணம் வந்து சேர்ந்துடும். ஒரு பக்கம் நெருக்கடியான சூழ்நிலை வாங்கிட்டேன், அது கட்ட முடியும். அரசாங்க சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்த விட குழந்தைங்களோட விஷயத்துக்கு அக்கறை எடுத்துக்குவீங்க. சிலர்கள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இறைவன் வழிபாடு பண்ணுங்கள். மருத்துவ செலவுகள் வந்து ஏதாவது ஒன்று சிம்பிளாக பண்ணுங்கள், சரியாயிரும். அதே நேரத்தில் இறைவன் வழிபாடுங்கிறது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லா ஒரு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். மறக்காமல் முருகரை வழிபாடு பண்ணுங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு பிடிச்ச முருகர் ஸ்தலம், அறுபடை வீட்டில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத மனக்கவலைகளும் நீங்கும், குறைகளும் குறையும். நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சந்தோஷமான மகிழ்ச்சியான நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன். கோச்சாரங்கிறது சந்திரன் அப்படின்னா நம்மளுடைய மதியை வச்சு சொல்ல பலன். மதிங்கிறது இன்னும் தப்பாக நினச்சிக்கோ. மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனை மட்டும், சிந்தனை மாதிரி வரக்கூடிய ராசி. ராசிங்கிறது நம்மளுடைய ஆத்மா, அதை வச்சு பலன்கள். ஆனால் விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதான் லக்னம். அப்போது அந்த லக்னம் முழுமையான தசாபுத்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதில் நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா, சில யோகங்கள் எப்படி இருக்குது. கஷ்டப்படுறோம்ல, எப்போவும் வருத்தப்பட வேண்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, கஷ்டம் எந்த அளவுக்கு படுறோமோ அதுக்கு உண்டான நல்ல யோகங்கள் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு லாபம், ஒரு புதிய சிலர் பேர் கஷ்டப்பட்டு திடீர்னு பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும், நம்புங்க. சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாமா? சரிங்களா? எங்கேயாவது ஒன்று பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த்,
டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.